Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவிநாசி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜகவின் உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருப்பதால் எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிட வாய்ப்பு என்கின்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், கோவை வடக்கில் வானதி, தளியில் அமர் பிரசாத் ரெட்டி, தஞ்சையில் கருப்பு முருகானந்தம், மதுரை தெற்கில் ராமசீனிவாசன் ஆகியோர் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சாத்தூரில் நயினார் நாகேந்திரன், நாகர்கோவிலில் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் போட்டியிட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாஜகவின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பொங்குழலி, பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் தற்பொழுதுதான் பாஜகனுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில் நிறைவடைந்திருக்கிறது. உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக 27 இடங்களில் தளி தொகுதியில் அமர் பிரசாத் ரெட்டி நேரடியாக களமிறங்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மொடைக்கோச்சி சட்டமன்ற தொகுதியில் கிருத்திகா சிவகுமார் பாஜகனுடைய NGO பிரிவு மாநில செயலாளராக இருக்கிறார். அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவரும் மத்திய இணையமைச்சருமான டாக்டர் எல் முருகன் நேரடியாக களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பூர் தெற்கை பொறுத்தளவு AP முருகானந்தம், சாத்தூரை பொறுத்தளவு மாநில தலைவர் ஏற்கனவே தெரிவித்தது போன்று நயினார் நாகேந்திரன், திருச்செந்தூரை பொறுத்தளவு KRM ராதாகிருஷ்ணனும், நாகர்கோவில் பொன் ராதாகிருஷ்ணன் அல்லது மீனாதேவ் நேரடியாக களமிறங்க வாய்ப்பிருக்கிறது. பத்மநாதபுரத்தை பொறுத்தளவு எட்வின் ஜோஸ் கன்னியாகுமரியுடைய மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கிறார். குளச்சலை பொறுத்தளவு சிவகுமார், விளவங்கோட்டில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்த விஜயதரணி, தஞ்சாவூரை பொறுத்தளவு கருப்பு முருகானந்தம், புதுக்கோட்டையை பொறுத்தளவு ராமச்சந்திரன், வாசுதேவன் அருளில் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பாஜக சார்பில் களமிறங்க திட்டமிட்டிருந்த ஆனந்தன் ஐயாசாமி களமிறங்குகிறார். ராமநாதபுரத்தில் GPS நாகேந்திரனும், ராசிபுர தனி தொகுதியில் டாக்டர் பிரேம்குமாரும், மயிலாப்பூரில் ஏற்கனவே பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவது கிட்டத்தட்ட இறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறது. ஆவடியை பொறுத்தளவு அஸ்வின், அவர் தற்பொழுது மாவட்ட தலைவராக இருக்கிறார். கோவை வடக்கை பொறுத்தளவு வானதி சீனிவாசன் களமிறங்குகிறார். ஊட்டியை பொறுத்தளவு போஜராஜன் அல்லது உமாதேவி களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கந்தர்வன்கோட்டை தனியை பொறுத்தளவு புரட்சி கவிதாசனும், திருப்பத்தூரை பொறுத்தளவு சோழன் பழனிசாமி அல்லது மேப்புல் சக்தியும், அறந்தாங்கியை பொறுத்தளவு கவிதா ஸ்ரீகாந்த் பாஜகனுடைய மாநில மகளிர் அணி நேரடியாக களமிறங்கிறார். மதுரை தெற்கை பொறுத்தளவு ராம சீனிவாசன் நேரடியாக களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தை பொறுத்தளவு பாலகிருஷ்ணனும், திருவாரை பொறுத்தளவு பண்ணை வயல் இளங்கோ, பேட்டை சிவா, மானாமருதையை பொறுத்தளவு பொன் கணபதி உள்ளிட்டோர் நேரடியாக இந்த சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உத்தேச பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் கிட்டத்தட்ட வேட்பாளர் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக இருப்பது கிட்டத்தட்ட இறுதியாகிவிட்டது என்று பாஜகனுடைய நிர்வாகிகள் நமக்கு நேரடியாக கேட்கும்போது தெரிவிக்கிறார்கள். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்னும் சில நாட்களில் இதற்கான ஆலோசனை நடைபெற்று அதிகாரப்பூர்வ பட்டியல் என்பது இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்குழலி, இன்னும் 2-3 நாட்களில் இறுதி பட்டியல் வெளியிடப்படும். இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கட்சி வட்டாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? கட்சியை பொறுத்தளவு ஏற்கனவே வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. BL சந்தோஷ் தலைமையில் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலை தான் நாங்கள் டெல்லிக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கி இருக்கிறோம். இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஏற்கனவே முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை களமிறங்க மாட்டேன் என தெரிவித்தார். ஆனால் தேசிய தலைமையை பொறுத்தளவு அண்ணாமலை போட்டியிட வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு விருப்ப பட்டியலாக இருக்கிறது. இப்படி ஒரு சில பட்டியல் மாற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட மீதம் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட நபர்கள் போட்டியிடுவது கிட்டத்தட்ட அவர்களுக்கான அந்த உத்தேச பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் என்பது அவர்களுக்கே பாஜக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுதே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று எடப்பாடி பழனிசாமியுடன் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி கிட்டத்தட்ட உத்தேச பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகாரப்பூர்வ பட்டியலில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொங்குழலி, நிச்சயமாக நேற்றே இந்த உத்தேச பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை தொடங்கிய பொழுதே தமிழிசை அங்கே அந்த பரப்புரையில் இடம்பெற்றிருந்தார்.
பாஜகவிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும் சூழலில் அங்கு தமிழிசை அந்த பரப்புரையில் ஈடுபடும் பொழுதே அவர்தான் அங்கு வேட்பாளராக இருப்பாரா என்கின்ற கேள்விகளும் எழுந்திருந்தது. பாஜகவினுடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது? பாஜக வேட்பாளர்களினுடைய வாக்கு சேகரிப்பு வேகம் எப்படி இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு சென்னையில் அதிகமான இடங்களை அவர்கள் கோரியிருந்தனர். ஆனால் ஒரே ஒரு தொகுதி தான் சென்னையில் மயிலாப்பூர் மட்டும் கொடுக்கப்பட்டதால் வேளச்சேரியில் போட்டியிடுவதற்கு தயாராக இருந்த மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா, அதே போன்ற டி நகர் தொகுதியில் களமிறங்க திட்டமிட்டிருந்த வினோத் கிருஷ்ணன் உள்ளிட்ட சில தலைவர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கட்சிக்காக தங்களுடைய பணிகளை மேற்கொள்வோம் என தெரிவித்திருக்கிறார்கள். வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதற்கு முன்னதாகவே அந்தந்த தொகுதிகளில் பாஜகனுடைய நிர்வாகிகளும் சரி தலைவர்களும் சரி நேரடியாக தங்களது பரப்புரையை தொடங்கிவிட்டனர். நயனா நாகேந்திரனை பொறுத்தளவு அடுத்த வாரம் தன்னுடைய தொகுதியில் பரப்புரையை தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய சூழலை பொறுத்தளவு ஒரு பக்கம் இந்த வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வதற்காக தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது கமலாலயம் வந்திருக்கிறார். அது இறுதி செய்யப்பட்டு நாளை வெளியாக வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருடைய பரப்புரையை பொறுத்தளவு பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. டெல்லியிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராவிட்டாலும் அதற்கு முன்னதாக தங்களது தொகுதியில் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் செய்யலாம் என்று மாநில தலைமை தற்பொழுது அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய வேட்பாளர்கள் 27 பேரும் தங்களது தொகுதிகளில் தங்களுடைய பரப்புரையை தற்போதே தொடங்கிவிட்டனர். பொங்கலி உத்தேச பட்டியலை பார்க்கும் பொழுது பாஜகவில் மிகவும் முக்கியமான முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்கின்ற ஒரு தகவலை தெரிந்து கொள்ள முடிகிறது. தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அம்சங்களை முக்கியமாக பாஜக முன்னிறுத்தப் போகிறது? இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தளவு ஏற்கனவே அதிமுக தான் தலைமை தாங்குகிறது பாஜக கூட்டணிக்கு தமிழகத்தில். அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையில் இலவச திட்டங்கள் மற்றும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தளவு பெரிய அளவில் இலவசங்களை அவர்கள் அறிவிக்க மாட்டார்கள். இருந்தாலும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு சில திட்டங்களில் இலவசம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்தில் கூடுதலாக நாங்கள் செயல்படுத்துவோம் என்று பல்வேறு வாக்குறுதிகளும் கோவை, அதே தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோவை, ஈரோடு அந்த பகுதிகளும் அதே போன்று முக்கியமான ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நேரடியாக சென்று எந்தெந்த கோரிக்கைகளை பொதுமக்கள் வைத்தார்களோ அதற்கான ஏற்ப இந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டிருப்பதாக இந்த தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கான மத்தியில் இருந்து பங்கு அதிகமாக நாங்கள் கேட்போம். அதற்காக டபுள் என்ஜின் சர்க்கார் தமிழகத்தில் அமையும் பொழுது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை முழுமையாக செயல்படுத்த வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையை பொறுத்தளவு தமிழக மக்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புகழலி பாஜகவின் 27 தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.